வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதை வந்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதே போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் லேசாக இடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இதையும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இது லேசாக எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் 3 முட்டைக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதுமானதாக இருக்கும். இந்த பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். நம்ம வந்துட்டு அப்படியே பச்சையாகவே போட்டோன்னா கொஞ்சம் கடிக்கும் போது வந்துட்டு நறுக்குன்னு இருக்கும் வெங்காயம். அந்த டேஸ்ட் வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இது நல்லா வதங்கிடுச்சுன்னா அது நமக்கு வெங்காயம் சேர்த்த மாதிரியே தெரியாது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெங்காயத்துலேயே நான் வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் ஒரு பிஞ்சு தான் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதே சேர்த்து நல்லா கலந்துடலாம். நீங்கள் முட்டையை வந்துட்டு நல்லா கலக்கும் போதே இந்த மஞ்சள் தூளையும் உப்பையும் கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வதங்கினது போதுமானது. இப்போது இது மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகியிருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம திருப்பி விடலாம். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ரொம்ப சீக்கிரமே இது வந்துட்டு ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விடும்போது நல்லா குட்டி குட்டியாக நமக்கு இந்த முட்டை பொரியல் வந்து வந்துடும். இதில் இருக்கிற அந்த மிளகு அப்புறம் மிளகாய் இந்த காரமே போதுமானது. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகு வந்துட்டு பொடிச்சு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கூட நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது அதோடய கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா. முட்டை பொரியல் வந்து இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.